மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலவரங்களின் அடிப்படையில் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளினுடைய தொகுப்பு. லெபனான் எல்லை பகுதியில் இன்று தாக்குதல்கள் மிக கொடூரமான கட்டத்தை எட்டியுள்ளன. ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் இடைவிடாது நடத்தி வரும் குண்டுவீச்சில் லெபனான் பற்றி எறிகிறது. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் உக்கிர தாக்குதல், 394 பேர் பலி, நிலைகுலைந்த நகரங்கள். ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் இன்று தெற்கு லெபனானின் பிரிகா, தோல் மற்றும் காஃபர் ஜவுஸ் ஆகிய பகுதிகள் மீது சரமாரியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் தோல் மற்றும் காஃபர் ஜவுஸ் பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் கடும் சேதமடைந்துள்ளன. இன்று காலை மட்டும் தெற்கு லெபனானில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 394ஆக உயர்வடைந்துள்ளது. இதில் 83 பேர் குழந்தைகள் என்பது உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே பெருட் நகரின் நட்சத்திர விடுதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது கிராமப்புறங்கள் மீதும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் 8வது நாளில் நிலைமை எவ்வளவு மோசம் என்பதை இந்த கணக்குகள் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக 5,17,000க்கும் அதிகமான மக்கள் லெபனானில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் 1130க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் ரத்தம் தீர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளை இன்று காலை தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தின் புல்டோசர் ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இப்படியான ஒரு சூழ்நிலையில் போர் தொடங்கி 8 நாள் ஆகின்ற நிலையில் வரும் வான்வழி தாக்குதலோடு அமெரிக்கா நின்றுவிடுமா அல்லது ஈரானுக்குள் தரைப்படை இறங்குமா என்ற $1 மில்லியன் கேள்விக்கு இப்போது விடை கிடைக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க இராணுவ வட்டாரங்களிலிருந்து கசிந்துள்ள அந்த கிரவுண்ட் புஷ் தகவல் இதோ கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஈரானுக்குள் நுழைகிறதா அமெரிக்க இராணுவம்? தரைப்படை தாக்குதலுக்கு மாஸ்டர் பிளான். ட்ரம்பினுடைய அடுத்த மூவ். அமெரிக்க இராணுவ வீரர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வழக்கமான பயிற்சிகள் ஒத்திவைக்கப்பட்டு ஈரானின் நிலப்பரப்பில் போரிடுவதற்கான சிறப்பு பயிற்சிகள் இப்போது வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஈரானுக்குள் தடைப்படை ஊடுருவ 2 முக்கிய திட்டங்கள் அமெரிக்காவிடம் உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. முழுமையான ஆக்கிரமிப்பு, இதற்கு சுமார் 5 லட்சம் வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய படையை குறுகிய காலத்தில் மத்திய கிழக்கிற்கு நகர்த்துவது அமெரிக்காவுக்கு சவாலான காரியம். அதே நேரம் சிறப்பு படை தாக்குதல், ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் உள்ள சரிவெட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற அல்லது அழிக்க ஹெலிகாப்டர்கள் மூலமாக கமாண்டோக்களை இறக்குவது அடுத்த 48 மணி நேரத்தில் நடக்க வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. தற்போது வான்வழி தாக்குதல்கள் தீவிரமாக நடந்து வருவதால் தரைப்படை உள்ளே செல்வது கடினம். ஆனால் வான்வழி தாக்குதல் மூலம் ஈரானின் தற்காப்பு அரண்கள் உடைத்த பிறகு அமெரிக்க கமாண்டோக்கள் களத்தில் இறங்குவது உறுதி என தெரிகிறது. அதே நேரம் வான்வழி போருக்கும் தரைப்படை போருக்கும் உள்ள வித்தியாசம். ஈரானிடம் உள்ள அணு ஆயுத மூலப்பொருட்களை வான்வழி தாக்குதல் மூலமாக முழுமையாக அளிக்க முடியாது. அது நிலத்தடி பதுங்கு குழிகளில் உள்ளது. அதை அழிக்க ஸ்பெஷல் போர்ஸ் உள்ளே சென்று ஆக வேண்டும். 2003 ஈராக் போருக்கு பிறகு அமெரிக்கா ஒரு பெரிய தரைப்படை போரை தவிர்க்கவே விரும்புகிறது. ஆனால் ஈரான் பணியவில்லை என்றால் கமாண்டோக்களை இறக்கி மின்னல் வேக தாக்குதல் நடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். வீரர்களுக்கு இப்போது ரீட்ரைனிங் வழங்கப்படுகிறது. அவர்கள் ஈரானின் மலைப்பாங்கான மற்றும் பாலைவன பகுதியில் போரிட தயாராகிறார்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறியாக இது விளங்குகிறது. அதே நேரம் தெற்கு லெபனானிலிருந்து ஒரு உருக்கமான செய்தி கிடைத்திருக்கிறது. வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் இன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கொன்றுள்ளது. லெபனானில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலி, குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு, இரத்த வெள்ளத்தில் நபாடியே. தெற்கு லெபனானின் நபாடிய மாகாணத்தில் உள்ள துவாயர் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு குடியிருப்பு வீடு மற்றும் அருகில் இருந்து கார் பழுதுபார்க்கும் நிலையம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அந்த வீடுகள் முழுமையாக திரைமட்டமாகியது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மற்றும் அவர்களுக்கு தெரிந்த ஒருவர் என மொத்தம் 6 பேர் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. சிவில் பாதுகாப்பு படை மற்றும் செஞ்சிலுவை சங்க தொண்டர்கள் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து உடல்களை மீட்டு உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரம் லெபனானின் நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி என்றும் குறிப்பிடலாம். இராணுவ இலக்குகளை தாக்குறோம் என்று சொல்லும் இஸ்ரேல் இன்று கார் மெக்கானிக் ஷாப் மற்றும் வீடுகளை தாக்கியிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் லெபனானில் பணியாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக நபாடிய மாகாணம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களால் பெரும் அழிவை சந்தித்து வருகிறது. தொடர்ந்து குண்டுகள் விழுந்து கொண்டிருப்பதால் செஞ்சிலுவை சங்க ஊழியர்களால் முழுவீச்சு மீட்பு பணிகள் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். அதே நேரம் மத்திய கிழக்கில் இருந்து வரும் செய்திகள் நம் அடிவயிற்றை கலக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் மட்டுமிருந்த உயிரிழப்புகள் தற்போது இந்திய மற்றும் அண்டை நாட்டு மக்களையும் பாதித்திருக்கிறது.
சவுதி அரேபியாவின் அல்காஷ் பகுதியில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு இந்தியர் மற்றும் ஒரு பங்களாதேசத்தவர் உயிரிழந்துள்ளனர். இந்த துயரமான சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்திற்கு தெற்கே உள்ள அல்கராஷ் மாகாணத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தின் மீது இன்று ஏவுகணை விழுந்து வெடித்தது. இந்த தாக்குதலில் பராமரிப்பு மற்றும் துப்புரவு நிறுவனம் ஒன்றில் பணியாளர்கள் தங்கியிருந்த கட்டிடம் சேதமடைந்தது. இதில் அங்கிருந்து ஒரு இந்தியர் மற்றும் ஒரு வங்கதேசத்தவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் அதே கட்டிடத்தில் இருந்த 12 வங்கதேசத்தவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் தற்போது உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரான் புரட்சிகர காவல்படை அல்கராஜ் பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ரேடர் அமைப்புகளை தாக்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் இந்த ஏவுகணை தவறுதலாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பில் விழுந்துள்ளது. குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவம் எவ்வளவு தீவிரமானது என்பது மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த சம்பவத்தை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் சுஹேல் அஜாஸ்கான் அங்குள்ள இந்திய சமூக பிரதிநிதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகங்கள் மீது தாக்குதல். கடந்த செவ்வாய்க்கிழமை சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டன. இது போரின் தீவிரம் தற்போது தூதரகங்கள் வரை பரவியிருப்பதை உறுதி செய்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஈரானை தாக்கி அந்த நாட்டின் உச்சதலைவர் அலி கமேனியை கொன்றதற்கு பழிவாங்கவே ஈரான் இப்போதைய வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் இப்போது ஒரு மாபெரும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியாக உருவாகியுள்ளது. ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சர் புவாட் குசைன் அரபு லீக் கூட்டத்தில் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. ஈராக் சந்தித்து வரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீழ்ச்சியின் முழு விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. வளைகுடா நாடுகளில் ஆயுத குழப்பம் ஏற்படும். ஈராக் மந்திரி எச்சரிக்கை. 70% சரிந்து எண்ணெய் உற்பத்தி. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது ஈராக் பிராந்தியம் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தின் நலன்களை நேரடியாக பாதிக்கும் என ஈராக் வெளியுறவு அமைச்சர் புவாட் குசைன் தெரிவித்துள்ளார். இந்த போர் நீடித்தால் எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். விலை விண்ணை தொடும். அது மட்டுமில்லாமல் பிராந்தியம் முழுவதும் கட்டுப்பாடற்ற ஆயுத குழப்பம் மற்றும் மக்கள் கூட்டமாக இடம்பெயரும் அவல நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாததால் ஈராக்கின் முக்கிய எண்ணெய் வயல்களில் உற்பத்தி 70% சரிந்துள்ளது. முன்னதாக ஒரு நாளைக்கு 4.3 மில்லியன் பேரல்களை இருந்த உற்பத்தி தற்போது வரும் 1.3 மில்லியன் பேரல்களாக குறைவடைந்துள்ளது. இது ஈராக்கின் வருவாயை பாதியாக குறைத்தது. அந்த நாட்டை பெரும் நிதி நெருக்கடியில் தள்ளியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி முடக்கம். ஈராக்கினுடைய பட்ஜெட்டில் 90% வருமானம் எண்ணெய் விற்பனை மூலமே கிடைக்கிறது. தெற்கு துறைமுகங்கள் வழியாக நடக்கும் ஏற்றுமதி முடங்கியுள்ளதால் அந்த நாட்டின் பொருளாதாரம் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் உள்ளது போல உருவாகியிருக்கிறது. எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் வேறு வழியில் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஈராக் தள்ளப்பட்டுள்ளது. ஆயுத குழப்பம் என்று அமைச்சர் சொல்வது ஈராக்கிற்குள் இருக்கும் பல்வேறு ஆயுத குழுக்கள் இந்த சூழலை பயன்படுத்தி உள்நாட்டு போரை தூண்டக்கூடும் என்கின்ற அச்சம் உருவாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இவை மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் தொடர்பான அண்மைய செய்திகளாகும்.